தினகரனுக்கு ஆதரவாக பேசுறதுக்காக மக்கள் என்ன காரை துப்புனாலும் தொடச்சிக்குவேன் அப்படின்னும், ஓபிஎஸ் கிட்ட போகும் நிலை வந்தா செத்துருவேன் அப்படின்னும் இனோவா சம்பத் சொல்லியிருக்காரு. மதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராக வலம் வந்தவர் நாஞ்சில் சம்பத். எல்லார்கிட்டையும் வம்ப வரிஞ்சு கட்டி இழுக்கிறவர் வைகோ. ஆனா அவர்கிட்டயே வம்பிழுத்துக்கிட்டு கட்சியை விட்டு வெளியேறினாரு நாஞ்சில் சம்பத். பின்னால ஜெயலலிதா முன்னிலையில அதிமுகவில் இணைஞ்சாரு. அவர் பிரச்சாரம் செய்யறதுக்காக ஒரு இனோவா காரையும் ஜெயலலிதா வழங்கினாங்க. அதன் முதல் வெறும் சம்பத்தாக இருந்த நாஞ்சில் சம்பத் இனோவா சம்பத் அப்படின்னு சிறப்பு பெயர் பெற்றாரு. அதை தொடர்ந்து பல பேட்டிகள்ல கட்சிக்கு எதிராக அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு கட்சி தலைமை கிட்ட பல டோஸ்களை வாங்கிக்குவாரு. ஜெயலலிதாவோட உண்மை விசுவாசியாக இருந்த நாஞ்சில் சம்பத் அவரோட மறைவுக்கு அப்புறமா சசிகலாவை எதிர்த்து போர்க்கொடி தூக்குனாரு. தலைமை கழகத்துக்கு சென்று ஜெயலலிதா அளிச்ச காரையும் திருப்பி கொடுத்தாரு. இதனால மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பை வாங்கினாரு. இதையடுத்து போக போக அப்படியே அந்தர் பெல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சாரு. சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் நாஞ்சில் சம்பத் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. தினகரன் குறித்து நேர்லையும் தன்னோட முகநூல் பக்கத்திலையும் பெரிதும் ஆதரவு தெரிவிச்சாரு. இந்த மாதிரி மாறி மாறி பேசும் நாஞ்சில் சம்பத்தை மக்கள் கண்டுகொள்ளாத நிலையில தொலைக்காட்சி ஒண்ணுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அதுல செய்தியாளர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் அளிச்ச பதில்கள் பின்னால வருது. உங்களுக்கு டிடிவி தினகரன் நல்லா இருக்கணுமா, அதிமுக நல்லா இருக்கணுமா? தினகரன் நல்லா இருந்தாதான் அண்ணா அதிமுக நல்லா இருக்கும். அறமும் நியாயமும் சசிகலா தினகரன் பக்கம் தான் இருக்கா? ஆமா, அவங்க பக்கம் தான் இருக்கு. சசிகலாவும் தினகரனும் தான் உங்களோட தலைவர்களா? ஆமாம் ஆமாம். சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கலாமா? சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்க, இதை வெளியில யாராவது பார்த்துட்டு அப்படின்னு செய்தியாளர் இழுக்கிறாரு. காரி துப்பிடுவாங்களா அப்படின்னு அவரே கேள்வி கேட்டுக்கிட்டாரு. காரி துப்புனா தொடச்சிடுவேன் அப்படின்னு அவரே பதிலும் சொல்லியிருக்காரு. ஒருவேளை பன்னீர்செல்வத்துக்கிட்ட போய் நிற்க வேண்டிய சூழல் உருவானா செத்துருவேன், தற்கொலை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாஞ்சில் சம்பத் இப்படி செய்தியாளர்களுக்கு பதில் சொன்ன விதம் மக்களுக்கு என்னவோ வேடிக்கையாக தான் இருக்கு. அரசியல்வாதிகள்னாலே கட்சி விட்டு கட்சி தாவுவாங்க, எப்பயாவது மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஆனா நாஞ்சில் சம்பத் அவர்கள் மாறி மாறி பேசிக்கிறது கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. அது அவருடைய நன்மதிப்பை கெடுக்கிற அளவுக்கு போயிருக்கு. அந்த ஆள் வருவானா இல்லையா பார்த்து சொல்லுங்க. ஏன்னா உடம்பு முடியாமல் படுத்துருந்தேன் ரூமில். ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்ததால் தான் அன்று படப்பிடிப்புக்கு எழுந்து போனேன். பாரதிராஜா அவர்களை பார்த்து கிராமத்தில் இருந்து புறப்பட்டு வந்தவர்களெல்லாம் நான் திட்டுவேன். நம்பிக்கிட்டு இருக்கேங்க, அந்த ஆள் ஒரு நடிகர், ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பாரு. 16 வயதுல போது ஒரு ஷாட்டு சொல்றாரு, இதுக்கப்புறம் என்ன ஷாட்டு போட போறீங்க என்ன அப்படின்னு ஏதோ திட்டின மாதிரி பார்த்தாரு. ஜான் லக்கோடாட்னா என்னையா சொல்ற நீ என்ன? ஆமா, இவர் சொல்லுவாரு 18 வயசுக்கு அப்புறம் வந்து என்ன சொன்னா எல்லாரும் சொல்லிக்கணும்ல. ஆக இந்த விழாவுக்கு எங்க வர முடியாம போயிடுமோன்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. பாரதி ராஜா படம் நல்லா பண்ணலன்னா தான் வியப்பா பார்ப்பாங்களே தவிர, நல்லா பண்ணியிருந்தா அது சரி அடுத்தது பார்ப்போம் அப்படின்னுவாங்க.